எல்லாருக்கும் வணக்கம். நரமுடி இது நம்மள பலருக்கும் ஒரு பெரிய கவலையா இருக்கு இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இதை இயற்கையான வழியில எப்படி சரி பண்ணலான்னு இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். நீங்க இன்டர்நெட்ல எங்க தேடினாலும் சரி, இந்த ஒரு கேள்வி கண்ணுல படாம இருக்காது. என்னது அது? வெறும் 15 நாள்ல நரைமுடிய கருப்பா மாத்த முடியுமான்னு கேட்கவே ரொம்ப ஆசையா இருக்குல்ல. ஆனா இதுல நிஜமாவே எவ்வளோ உண்மை இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல நாம ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைச்சிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு முடி நம்ம தலையில இருந்து வெள்ளையா வளர்ந்து வெளியே வந்துருச்சுன்னா அதை திரும்பவும் வேர்ல இருந்து கருப்பாக்கவே முடியாது. இதுதான் சயின்ஸ். அப்ப என்னதான் பண்றது? சிம்பிள். ஏற்கனவே வளர்ந்த அந்த முடிக்கு நம்ம வெளியில இருந்து தான் நிறத்தை கொடுக்க முடியும். அப்படின்னா இதுக்கு தீர்வே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இருக்க. அதுவும் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத ஒரு சூப்பரான உடனடி தீர்வு. அது என்ன தெரியுமா? மருதாணி மற்றும் அவிரி இலை. இந்த ரெண்டோட ரகசியம்தான். இது உங்க முடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இயற்கையான கருப்பு நிறத்தை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வழி. இத பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். 2 ஸ்டெப் தான். முதல்ல சுத்தமான மருதாணியை எடுத்து உங்க நரைமுடியில நல்லா அப்ளை பண்ணுங்க. அது உங்க முடிக்கு ஒரு அழகான செம்பு நிற பேஸ் கோட் மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் முடிய நல்லா அலசிட்டு அவுரி பொடியை தடவுனீங்கன்னா அடர்த்தியான இயற்கையான கருப்பு நிறம் உடனே கிடைக்கும். அதுவும் சும்மா இல்ல, பல வாரங்களுக்கு இந்த நிறம் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ இருக்கிற நரைமுடிக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஆனா இது மட்டும் போதுமா? இனிமேல் வளரப்போற முடி கருப்பாவே வளரணும்ல. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கான ஒரு நீண்ட கால திட்டத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம முடியோட வேர்களுக்கு எப்படி ஊட்டமளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம முடி ஏன் கருப்பா இருக்கு? அதுக்கு காரணம் மெலனோசைட்டுகள்னு சொல்ற ஒருவித நிறமி செல்கள் தான். இந்த செல்கள் தான் நம்ம முடியோட வேர்கள்ல, அதாவது மயிர்கால்கள்ல இருந்து நிறத்தை உருவாக்குது. சொல்லப்போனா இதுங்க தான் நம்ம முடிக்கு கலர் கொடுக்கற ஃபேக்டரி. சோ எதிர்காலத்துல நமக்கு கருமையான முடி வேணும்னா இந்த ஃபேக்டரியை நாம பத்திரமா பாத்துக்கணும். இந்த செல்களை பாதுகாக்கிறது ஏதோ பெரிய விஷயம் நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். 2 பழக்கத்தை தினமும் கடைபிடிச்சா போதும். 1, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிற தண்ணியை குடிக்கிறது. 2வது, தினமும் நம்ம உச்சந்தலையில ஒரு சின்ன மசாஜ் பண்றது. இந்த 2 விஷயமும் நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்துல இருந்து அந்த நிறமி செல்களை பாதுகாக்கும். சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். சரி, அந்த முதல் பழக்கத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஆன்டி ஆக்சிடென்ட் நீர்னா என்ன? வேற ஒன்றும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற நெல்லிக்காய் அல்லது கிராம்பு இதுல ஏதாவது ஒன்ன தண்ணியில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை தினமும் குடிங்க. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை எதிர்த்து போராடும். இதனால உங்க உச்சந்தலையும் இளமையா ஆரோக்கியமா இருக்கும். அடுப்பு 2வது பழக்கம் ஸ்கேல்ப் மசாஜ். ஐயோ, இதுக்கெல்லாம் எங்க நேரா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு வெறும் 5 நிமிஷம். ஆமாங்க, வெறும் 5 நிமிஷம் ஒதுக்குனா போதும். இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதோட பலன்கள் ரொம்பவே அதிகம். மசாஜ் பண்ணும்போது சும்மா பண்ணாம லேசா சூடுபடுத்தின தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கருவேப்பிலை எண்ணெயை பயன்படுத்துங்க. இப்படி செய்யும்போது உங்க உச்சந்தலையில ரத்த ஓட்டம் அதிகமாகி மயிர்கால்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சரியா போய் சேரும். இதனால உங்க முடி வளர்ச்சியும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சரி, இது வரைக்கும் நாம 2 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? உடனடி தீர்வு, நீண்ட கால தீர்வுன்னு. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான திட்டமா பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உடனடியா கருப்பு நிறம் வேணுமா? அதுக்கு மருதாணி மற்றும் அவிரி தான் பெஸ்ட். இது ஒரு இயற்கையான உடனடி வழி. அதே சமயம் எதிர்காலத்துல நரைமுடி வராம தடுக்கணுமா? அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகளும் தினமும் மசாஜும் தான் வழி. இது ஒரு எளிமையான, முன்கூட்டியே செய்யற ஒரு நல்ல விஷயம். இந்த 2த்தையும் நீங்க சரியா செஞ்சாலே போதும், உங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த கெமிக்கலும் பயன்படுத்தாம முழுக்க முழுக்க இயற்கையான வழியில அழகான கருமையான முடிய நீங்க பெற முடியும். இது உங்க முடிக்கு மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த நீண்டகால ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இயற்கை ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் ஒரு அருமையான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.